தோட்டத்துக்குள்ள வந்தோடனே கரும்பு வெட்டுறீங்க, வெட்டிட்டு மேலே கீழே அது எப்படி வெட்டுவீங்க? வெட்டி காட்டுங்க. இதை பாருங்க சார், இது கரும்புன்னா இந்த பிடிப்போம், இப்படி கழிச்சு சார் இப்படி வெட்டும். இப்படி தான் சார் வெட்டும். இப்போ இதுதான் நம்ம கரும்பு வெட்டுற தொழில். அடுத்தது வந்து இப்படி வெட்டி போட்டோம்னா கட்டாளுங்க வந்து பின்னாடியே கட்டிட்டு வரும் சார். பொம்பளைங்க பின்னாடி கட்டி வருவாங்க. ஆமாம், வெட்டி கட்டிகிட்டே வருவாங்க. ஆமாம் சார், இந்த இருக்குது சார் இலை, இந்த இலையை வச்சு தான் கட்டுவாங்க. கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து லாரி வரும்போது ஏற்றிடுவோங்க சார். ஓகே, நீ கையில் எல்லாம் தலையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க? ஆமாம் சார், தலையில் தான் சுமந்துட்டு போவோம். ஆளுக்கு 5 கத்தை 4 கத்தை தூக்கிட்டு போவோம். ஆமாம் சார். அவ்வளோ தூக்கும் போது வெயிட்டாக இருக்காதா? வெயிட்டு தான் சார். அப்புறம் என்ன பண்ணுறது, பாயம் சீவனத்துக்கு நாங்கள் அப்படி தூக்கி தான் போயிடுச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். மத்தியானமாவது ஒரு மணி நேரமாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், மறுநாள் வேலை செய்ய முடியாது. லேடிஸுங்க 3-4 கத்தை தூக்கும், நாங்கள் ஆம்பளைங்க 5 கத்தை தூக்குவோம். இதில் இப்போ நாங்கள் இருக்கிற ஆளில் வந்து ஒரு 4 ஆள் 5-6 ஆள் லோடு மேலே லாரி மேலே ஏறிக்குவாங்க. மீதி ஆள் கையிருந்து தூக்கி கொண்டு சொந்து கொடுத்தாங்க, அவங்க லோடு எடுத்துவாங்க. இப்படி தான். உங்களுக்கு இப்போ வந்து இதெல்லாம் போக வந்துட்டு உங்களுக்கு வந்து கரும்பு வெட்டி லோட் பண்ணி ஏற்றுனதுக்கப்புறம் சரிங்க சார், சாயங்காலம் ஆனால் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து உடம்பு வலின்னு எப்போ இருக்கும்? உடம்பு வலி அப்போ தான் வருமா, படுக்கும்போது வருமா, இல்லை வெட்டும்போதே வந்துருமா? இல்லை சார், சாயங்காலம் இப்போ இதெல்லாம் செய்துட்டு டெய்லி நாங்கள் கலர் ஆகிப்போச்சா, சாயங்காலம் ஆன உடனே நைட்டுக்கு போய் குளிச்சுட்டு உடம்பு வலிக்க நாங்கள் லேடிஸுங்கெல்லாம் சில மாத்திரை கத்திரை வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லி கப்புன்னு படுத்துக்குவோம். நாங்கள் ஆம்பளைங்க என்ன பண்ணுறதுன்னா ஒரு குவார்டர் வாங்கிட்டு வாங்க, ஆளுக்கிற ஷார்ட்டு அந்த உடம்பு வலிக்கு படுத்துக்கணும்னு படுத்துக்குவோம். தூங்கி ஏஞ்சி அப்படி கொஞ்சம் கலட்டு வேலை செய்யும் சார். ஆமாம், ஆளுக்கு கொஞ்சம் சாயங்காலம் சாப்பிட்ருவோம். தூக்கம் வருன்றதுக்கு, இந்த அசதிக்கு தூக்கம் வருன்றதுக்கு சாயங்காலம் ஆனால் ஆள்கால் போட்டுருவாங்க. சுமார் உடம்பு வலி கஷ்டன்றது. ஆமாம், ஏன்னா நாங்கள் இப்போ எப்படின்னு கேட்டால் சார், மாத்திரை வந்து அதிகமாக சாப்பிட்டாக்கா நமக்கு அது செட் ஆகாது இந்த வெயிலுக்கு. அதனால சார் இந்த ஆள்கால் ரவ சாப்பிட்டுக்குவாங்க. அது ஒரு பழக்கமாகி போச்சு. அது எங்களுக்கு நார்மலாக ஆகி போச்சு, தெரிஞ்சுக்காது. கொஞ்சம் உடம்பு அசதிக்கு தூக்கத்துக்கு மட்டும் அது. அதனால் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது? இல்லை சார். நல்லா சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் சாப்பிடுவோம். சாப்பாடுலாம் ஒன்றும் பரவாயில்ல. அது போக நீங்கள் சாப்பாடு நீங்கள் சமைச்சு சாப்பிட்றது போக இந்த கைனி வச்சுருக்கவங்க, இந்த காடு வச்சுருக்கவங்களாம் உங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணுவாங்களா சாப்பாடு உதவிலாம்? இல்லை சார், அப்படிலாம் நாங்கள் தான் நாங்கள் இப்போ 10 ஆளில் ஒரு ஆள் விட்டுருவோம் ஆக்கிறதுக்கு லேடிஸுங்க. இந்த 20 ஆளுக்கு ஒரு லேடிஸ் ஆகுதுங்க. அது 3 நேரமாக ஆகுது. நாங்கள் போய்ட்டு டைம் பிரகாரம் சாப்பிட்டுக்குவோம். இதான் சார். ஆமாம் சார். ஓகே, இப்போ வந்து வரீங்கல்ல, இப்போ நீங்கள் பல ஊருக்குலாம் போகிறீங்களா? எப்படி போகிறீங்க? பஸ்ஸில் போகிறீங்களா இல்லை வண்டி எதாவது வச்சுருக்கீங்க? பஸ்ஸில் போவோம். இந்த வாடகை வண்டி டாடா ஏசி லாரி அதுமாதிரி வாடகை கொடுத்தா அந்தந்த ஏரியாவுக்கு போய்க்கும். அந்தந்த ஏரியாவுக்கு போகும். அந்த மாதிரி போய்ட்டு ஆமாம் சார். அங்கே இருக்குது முடிச்சு திருப்பி அதே மாதிரி ஆமாம் வரும். உங்களுக்குன்னு ஏதாவது வாகனம் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம்? இல்லை சார், அது மேலே எதுவும் இல்லை சார். எங்களுக்கு வசதி பணம் காசு உருவாக்கணுதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக போயிட்டு வரலாம். ஆமாம் சார். ஆனால் நீங்கள் இறங்கி நின்று வெயிட் பண்ணி ஆட்டோ பிடிச்சி. ஆமாம், அதுக்கப்புறம் ஆமாம் சார். ஆமாம், இப்போ மருத்தூர் வந்து இறங்கணும். மருத்தூர்லேருந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா டிக்கெட்டு, அங்கேருந்து இங்கே வந்தால் 40 ரூபா டிக்கெட்டு. அன்றைக்கி ஒரு டெம்போவை பிடிச்சிட்டு நேராக வந்து 1000 ரூபா கொடுத்துட்டு இங்கே தான் வந்து இறங்கணும். இப்போ இந்த காட்டு விட்டு வேறு காடு மாறணும், ஏதோ ஒரு வாடகை டெம்போ கூட்டு அந்த காட்டுக்கு மாறணும். இப்படி தான் சொந்தம். இப்போ நீங்கள் கத்தி இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆயுதம் மாதிரி தான் அது. இதை எடுத்துகிட்டு பயணம் செய்யும் போது உங்களுக்கு யாராவது உங்களை பிரச்சனை பண்ணுறாங்களா? இல்லை சார், அப்படிலாம் யாரும். போலீஸ்காரங்க யாராவது உங்களுக்கு? இல்லை சார், இல்லை. அதெல்லாம் கேட்டு இல்லை போலீஸ்காரங்க பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 பண்ணாங்க. 2000 நாங்கள் என்ன தென் மாவட்டம் போயிருந்தோம். அப்போ நம்ம கரும்புல இருக்கிற கத்திலாம் இருந்தது, வெட்டு கத்தி, நீட்டு கத்தி. அந்த கத்தி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த கத்தி எடுத்துகிட்டு போகும்போது இவங்க எதாவது சந்தன கட்டை வெட்ட போகிறாங்க, அங்கே வெட்ட போகிறாங்கன்னு அப்போல்லாம் பண்ணாங்க. இப்போல்லாம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இல்லை, கரும்பு வெட்டுற தொழில் தான் இவங்க போகிறாங்க வராங்கன்ற மாதிரி. அப்போல்லாம் நாங்கள் தென் மாவட்டம் வெட்டணும் சார். ஆமாம், புதுக்கோட்டை, சேலம், அந்த மாதிரி ராசிபுரம், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், பழனி வரையிலும் அப்படி போகணும் இல்லையா. அந்த ஏரியாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் இந்த கரும்புனூர் கத்தி மாறிட்டுருக்கோம். அந்த கத்திங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது நாங்கள் ஒரு 10 பேர் 15 பேர் ஜோடியாக போகும்போது இவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் போகிறாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து போகிறோன்னு வச்சுக்க சார், இப்போ தென் மாவட்டம்லாம் போகிறோன்னா 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் போகிறோம். அப்போது நாங்கள் நைட் டைம் ஆகிப்போகுது, அன்டைம் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ இவங்க இது மாதிரி கடத்தலுக்கு தான் போகிறாங்கன்ற மாதிரிலாம் அப்போ சந்தேகம் பிடிச்சாங்க. ராசிபுரத்தில் ஒரு எங்களை 1 மணிக்கு பிடிச்சிட்டாங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து 2004 2000 கூட அப்போல்லாம் எங்களை பண்ணாங்க சார். இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து சுதந்திரமாக உங்களால் போயிட்டு வர முடியும்? ஆமாம், சுதந்திரமாக எங்கள் கஷ்டப்படுத்தல. இல்லை கஷ்டப்படுத்தலை சார், கஷ்டப்படுத்தலை. இப்போ நாங்கள் ஆளுங்க கட்டாங்கன்னா ஏதாவது 2 பேர் 3 பேர் அங்கேருந்து வராங்கன்னா அவங்கள மட்டும் போலீஸ்காரங்க யாராவது பார்த்தா கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. நைட்டில் அன் டைமில் நீ எங்கே போகிற? ஆமாம், தனியாக வந்தா கரும்பு வெட்ட போகிற ஆளுன்ற மாதிரி போகிறேன். ஏற்றுக்கிறாங்க சார். இல்லை அதெல்லாம் உண்டு.
சரி சரி. இப்போ வந்து அது தவிர வந்து இப்போ கரும்பு வெட்டுறீங்க, இந்த தொழில் பண்ணுறீங்க, வெளியில் எப்படி உங்களை பார்க்குறாங்க, உங்களுக்கான மரியாதை எப்படி கிடைக்குது? நல்லா பேசுகிறாங்களா, பழகுறாங்களா? சில காட்டுக்காரங்க நல்லா பேசுகிறாங்க சார், நல்லா தன்மையாக குணமானமாக நம்மள மாரி அவங்களும் ஒரு ஜனம் தானே அப்படிமாரி. சில காட்டுக்கார தன்மையாக இருக்கிறாங்க, இப்போ கடைசியான ஒரு கறி வாங்கி தராங்க, தன்மையாகவும் இருக்கிறாங்க, நல்ல பாசமாக இருக்காங்க. சில காட்டுக்காரர் அன்பு இல்லாதவும் இருக்கிறாங்க. பல விதமாக இருக்குது சார். பல. அது தவிர வெளியே மக்கள் எப்படி உங்கள் ஊரில் உங்கள் அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்களாம் உங்களை எப்படி பார்க்குறாங்க, எப்படி பழகுறாங்க, பேசுகிறாங்க, அது நல்லா உங்களுக்கான மரியாதை கிடைக்குது? அதெல்லாம் எங்களுக்கு அது அந்த மரியாதை இருக்கிற மாதிரி தான், எப்பயும் இருக்கிற மாதிரி தான். அன்பான மரியாதை தான், அன்பான மரியாதை தான். எங்கள் கிராமத்தில் அன்பான மரியாதை தான். என்ன ஒன்று சில கொஞ்சம் பெரிய விவசாயிங்க என்னடா அவங்க கூலி வேலைக்கு தான் போய் போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஈவாக சொல்கிறாங்க. அதான் கொஞ்சம் பெரிய விவசாயிங்க. நாங்கள் விவசாயம் நம்ம மாரி கூலிக்காரங்களாம் சில பேர் அன்பாக, அதே பெரிய விவசாயம் சில பேர் அவனும் நம்மள மாரி ஒரு மனுஷன் தானே, அவனையா அப்படி பேசுவாங்கன்ற மாதிரியும் இருக்கிறாங்க. அதிகம் கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் அதிக வெயிட் உள்ளவங்களாம் நம்மளை கொஞ்சம் கீத்தரமாக நினைக்கிறாங்க. கூலி வேலை தான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க சார். இப்போ எதான் சொல்கிறேன்னா, இந்த கூலி வேலை இப்போ வந்து நான் ஆண்டாண்டு காலமாக இருந்துட்டு இருக்கு, இப்பவும் செய்கிறீங்க. ஆமாம் சார். இப்படியே வந்துட்டு இப்போ நீங்கள் அதை இப்படியே செஞ்சுட்டு இருக்கமேன்றது வந்துட்டு நீங்கள் எப்போலாம் வந்து வருத்தப்படுறீங்க? அது எப்பயுமே இல்லையா? எப்பெல்லாம் வருத்தப்படுறோம். வருத்தப்பட்டு நாட்டில் எங்கே சார் இந்தியாவில் எங்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் செய்ய முடியுறாங்களே. வேணும் உங்களுக்கு என்ன பண்ணணும்? என்ன வேணும்னாக்கா எங்களுக்கு அந்த உதவி. இப்போ இதுமாரி கரும்பட்டுனா வருஷத்தில் ஏதாவது உங்களுக்கு தான் அந்த ஒரு கூலிக்காரங்க ஒரு வசதியோ இல்லை ஒரு ஆளுக்கு 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ ஒரு அதுக்கு தகுந்த ஒரு இப்போ ஃபாரஸ்ட் கார்டுலாங்குது. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கூலி விவசாயி கொடுக்கலாம், இல்லை வருஷத்தில் ஒரு நிதி உதவின்னு கொடுக்கலாம். எந்த ஒரு இதுவுமே கிடையாது சார் எங்களுக்கு. அதெல்லாம் எவ்வளோ தூரம் வருத்தப்பட்ட போது தான் 1 கோட்டருக்கு 2 கோட்டரா ஆட்கள் சாப்பிடணும். அந்த வருத்தங்கள் எப்போ அதிகமாக நினைக்கிறானோ அந்த நேரம் 2 கோட்டரா கூட சாப்பிடணும் ஆட்கள். வேறு வழி இல்லை. அந்த மாதிரியான கஷ்டம்லாம் கஷ்டம். ஆமாம். குடும்ப சூழ்நிலைகள் இப்போ எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடத்துறீங்க? ஆமாம் சார், ரொம்ப கஷ்டம். ரொம்ப வீட்டில் வந்து படிக்க வைக்கிறீங்க பசங்களை இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டும் பசங்களாம் படிக்க தான் சார். கஷ்டப்பட்ட பசங்க. ஆமாம் சார், நாமளாவது இப்படி கஷ்டப்படுறோம்னா பசங்களாம் படிக்க தான். வேலை செய்கிற எல்லாரும் அப்படி தானே பண்ணுறாங்க? ஆமாம் சார், எல்லாருமே. இப்போ எங்கள் பையன் வந்து மாடல் ஸ்கூலில் படிக்குது, எங்கள் பொண்ணு மாடல் ஸ்கூலில் படிக்குது. கொஞ்சம் 5வது வரையிலும் தனியாரில் கொண்டு படிக்க வச்சுருந்தான். ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே என்ன பண்ணுறான்னா அப்புறம் எங்கள் பசங்க கொஞ்சம் படிக்கும்போது மாடல் ஸ்கூலில் படிக்கிறாங்க, மாதிரி பள்ளியில் படிக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. பசங்களை அங்கே விட்டுட்டு இப்போ நாங்கள் அங்கே வந்துவிட்டோம். அதுங்க அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகுதுங்க வருதுங்க. படித்து கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் பெரிய ஆளாகி உங்கள் கஷ்டத்தில் கொஞ்சம் பங்கை ஏற்றுக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் படிக்க வைக்கிறோம். அவங்களுக்கு தான் அவங்க படிச்சுட்டாலும் அப்பயும் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அந்த நேரத்தில் அந்த உதவி நம்மளுக்கு வந்து அதை கட்டு இதை கட்டு 10 லட்சம் கட்டு 20 லட்சம் கட்டு 1 கோடி கட்டு 1/2 கோடி கட்டுன்னா அதுக்கு தான் அந்த பெரிய பிள்ளைங்களாக பார்த்து அந்த வேலையை ஈவினிங் தராங்களே தவிர நம்மளை மாரி ஆளுங்களை கட்சிக்கார மதிக்க மாட்டேறாங்க, போகிற மாட்டேறாங்க, அந்த ரேஞ்சில் போயிடுறாங்க. அங்கே படிக்க வச்சும் யாருமே அந்த ஒரு வேலையெல்லாம் இல்லாத விவசாயிக்கு கொடுத்ததும் இல்லை சார்.